वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै நமः. இன்று வேத கதைகள் அப்படிங்கிற தலைப்புல இருக்கிற விஷயம் என்னன்னா செவிச்செல்வம். செவிச்செல்வம் காதால் அடையப்படும் ஐஸ்வர்யம், ஞானம் அப்படின்னு அர்த்தம். ஒரு ஆச்சாரிய முகமாக நாம உபதேசம் வாங்கிக்கிற மொழியோ இதுக்குதான் செவிச்செல்வம்னு பேரு. நாமளே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா அது படிக்காது. நாமளே புத்தகத்தை பார்த்து எவ்வளவோ தெரிஞ்சுக்கலாம். ஆனா சூக்ஷ்ம அம்சங்களை நாம தெரிஞ்சுப்போமோ, சூக்ஷ்மங்கள் அம்சங்கள்லாம் நமக்கு வருமா அப்படின்னா அதெல்லாம் வராது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஆச்சாரியருடைய திருவடி வாரத்துல நம்ம பிரார்த்திக்கணும். சத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஸ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானின தத்துவதரிசினா அப்படின்னு பெருமாள் உபதேசிக்கிற அர்ஜுனனுக்கு. அதனால நாம எப்படி இருக்கணும், தன்னடக்கத்தோட அவருக்கு எப்படி எப்படின்னா நம்மளால சுசுரூஷ பண்ண முடியுமோ அப்படின்னா நாம பண்ணணும். அந்த மாதிரி பண்ணி இந்த சுவாமி எப்ப நமக்கு உபதேசிப்பேரோ அப்ப நம்ம வாங்கிக்கணும் இருக்கணும். ஆச்சாரியர் திருவுள்ளதான். அவர்கிட்ட போய் இப்பவே எனக்கு உபதேசம் பண்ணிடும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அவரே நம்முடைய சுசுரூஷைய, குரு பக்திய இதெல்லாம் பரீட்சிச்சு அதெல்லாம் தெரிஞ்சுண்டு அப்போ சுவாமி அவரே மனசு திருவுள்ளம் உகந்து அனுகிரகிப்பார். அப்பதான் நமக்கு ஞானங்கிறது நல்லா வரும். அதனால அந்த மாதிரி ஒரு ஆச்சாரியருடைய திருவடிவாரத்துல கலந்துண்டு அவருடைய திருவடிவாரத்தை சேர்ந்துடணும். நாம் அப்படி இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, அவருக்கு சமர்ப்பிக்கும் பொழுது அவர் திருவுள்ளம் உகக்கிற மாதிரி சமர்ப்பிக்கணும். பொதுவா நபச்சேத் அன்னமாத்மனே அப்படின்னுட்டு தர்மசாஸ்திரம். தனக்கோசரம் தடைய பண்ணிக்க கூடாது, தனக்கோசரம் எதுவும் பண்ணிக்க கூடாது, எதுவுமே தான் தான் அப்படின்னு போகக்கூடாது தர்மசாஸ்திரம் சொல்றது. அது மட்டும் இல்ல, ஒரு பிராமணன் நாளைக்கு அப்படின்னு சேர்த்து வைக்க கூடாது. இப்போ காலதேச வர்த்தமானங்கள்லாம் வச்சுட்டு நாம ஏதோ பண்ணிக்கணும். எல்லா யோகிகளும் அது மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் பொதுவாக காலதேச வர்த்தமானங்களை வச்சு இப்ப இருக்குமே தவிர்த்து முன்னாடி அது மாதிரி கிடையாது. அவ என்ன பண்ணுவான்னாக்க பகவான் பேர்ல பாரத்தை போட்டுட்டு நிம்மதியா இருப்பா. அப்ப சிஷ்யால தான் ஆச்சாரியாளுக்கு வேண்டியதெல்லாம் சமர்ப்பிப்பா. ஏதோ அவா சக்திக்கு அவளுக்கு வேண்டியது என்ன, ஞானத்தை சம்பாதிக்க வந்திருக்கான் சிஷ்யன். ஏதோ ஒரு தேக யாத்திரை போகணும், அதற்கோசரம் அவ பிரவர்த்திப்பாளைய தவிர்த்து ஒரேடியா மாட மாளிகை கட்டணும்னா இருக்க மாட்டா மகான்கள். அதனால ஆச்சாரியாய பிரியந்தனமாசிய பிரஜா தந்தும் மாவியவச்சேத்தி அப்படிங்கிறது தைத்திரிய உபனிஷத்து. அவருக்கு என்ன சமர்ப்பிக்கணுமோ அதை நம்மளால ஆனது சமர்ப்பிச்சிடணும். அப்படி சமர்ப்பிச்சு அவர்கிட்ட சுசுரூஷ பண்ணிட்டு அவர் திருவுள்ளம் போக்குற மாதிரி இருந்துட்டு அதன் பிறகு அவர் நமக்கு ஞானத்தை உபதேசிப்பார். அந்த சமயத்துல நாம வாங்கிக்கணும். அப்படி வாங்கிக்கிறதுனாலதான் அந்த ஞானம் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். ஆச்சாரியாத்தேவ கலு சுவாதிஷ்டம் பிராபத்து அப்படிங்கிறது சாந்தோக்கிய உபனிஷத்து. ஒரு ஆச்சாரியாள்கிட்ட போய் நாம உபதேசம் வாங்கிட்டோம்னாதான் அந்த ஞானம்தான் நமக்கு எது நல்லதோ, எது நமக்கு ஹிதமா இருக்குமோ அது அத்தனையும் அடைவிக்கும். அந்த ஞானம்தான். நாமளே தெரிஞ்சுட்ட ஞானம்ன்றது அடைவிக்காது. அதாவது இந்த இதுன்றது அடையறதுன்றது என்ன பலன் அப்படின்னா சாதாரண லௌகிக பலன் இல்லை, ஆத்ம யாத்திரை. அது பரியந்தம் நமக்கு இருக்கணும். எதுவுமே
பெருமான் ஆச்சாரியருக்கு தீர்க்க பந்து அப்படிங்கிற சுவாமி தேசிகன். தீர்க்க பந்து அதாவது மோட்சத்துல போனா கூட பரமபோதத்துல கூட அந்த ஆச்சாரியர் திருவடிவாரத்தை பிடிச்சிட்டுதான் அங்க இருந்துதான் பெருமாள் நாம சேவிக்கணும். குருக்கள் குழாங்களுடன் அப்படிங்கிற அதிகார சங்கரத்துல சுவாமி. ஆகையினால ஆச்சாரியர் திருவடிகளை முன்னிட்டே நாம எல்லா ஞானமும் சம்பாதிச்சிருந்தாதான் நமக்கு அனுகூலமான ஞானம் கிடைக்கும். நமக்கு வேண்டிய அனைத்து நன்மைகள் ஐகிகம் ஆமுஷ்மிகம் எல்லாம் கிடைக்கும். ஆகையினால அதை பாருங்கோ, அதை அடைய பாருங்கோ. ஆகவே இப்படி அடையிறதுன்றதுக்கு பரவாகட்ட சுவாமி, பெரிய பரவாகட்ட சுவாமி ஸ்ரீரங்கத்தில் எழுந்துள்ள இருந்தார். அவர் அடியேன் வித்தியார்த்தியா இருக்கும் பொழுது ஒரு கதை சாதிச்சார். கதை என்ன அர்த்தம்னா, ஒரு ஆச்சாரியால் கிட்ட இருந்து ஞானத்தை வாங்கிட்டாதான் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும், சூக்ஷ்மார்த்தம் தெரியும்ன்றதுக்கு தர்மசாஸ்திரங்கள் சொல்றதாம். என்னன்னு சொல்றது? எச்ச சுத்தம், அத மாதிரி வாந்தி சுத்தம், கொள்றது சுத்தம் அப்படின்னு சொல்றது. இத மேம்போக்கா படிச்சோம்னு வச்சுக்கோங்க, மேல எழுந்த வாரியா பார்த்தா எச்ச பண்ணா தப்பு இல்லை, வாந்தி எடுத்துட்டா தப்பு இல்லை, யாரையாவது கொண்டுட்டோம்னா கூட தோஷம் இல்லை அப்படின்னு ஆயிடும். அது தவறு. ஆச்சாரியால் தான் உபதேசிப்பா. என்ன உபதேசிப்பா? எச்சில் சுத்தம்னா என்ன அர்த்தம்? பசுமாட்டு பால் கறக்கும். அப்போ பசு கண்ணுக்குட்டி இருக்கும் இல்லையோ, அந்த கண்ணுக்குட்டி தன்னுடைய தாய் பசுகிட்ட பால் ஊட்டும். அது பால் ஊட்டி விடுறது பசு தன்னுடைய கண்ணுக்குட்டிக்கு. அந்த சமயத்துல அந்த மடி இருக்கே, பசுமாட்டோட மடி, அதை அலம்பரம் கூட அவசியம் இல்லை, அப்படியே பாலை கறக்கலாம், அது தோஷமே இல்லை. அது சாப்பிட்ட மீதி தான், அது எச்சல் தான். அது ஆனாலும் கூட அந்த பால் இருக்கு பாருங்க, பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்றோம், பெருமாளுக்கு மதுபர்க்கம் சமர்ப்பிக்கிறோம், பெருமாளுக்கு க்ஷீராண்டம் பண்றோம், அத மாதிரி ராத்திரியில தீர்மானத்துல பெருமாளுக்கு க்ஷீரத்தை சமர்ப்பிக்கிறோம். எல்லாத்துக்கும் உபயோகமா இருக்குது. அதனால பரமசுத்தமானது அது. அதனால எச்சல் சுத்தம்னா இவ்வளவு தூரம் அர்த்தம் பண்ணிக்கணும். அதே மாதிரியாக வாந்தி சுத்தம் அப்படின்னு சொன்னா அதுவும் இப்படிதான். தேன் இருக்கு பாருங்க, தேன் எப்படி கிடைக்கிறது? தேனீக்கள்லாம் மதுக்கரங்கள் திரேபம் சொல்றோம், புஷ்பத்துல தேனை எடுத்துன்னு வருது, அது தேன் கூடுல கட்டுறது, அது எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து வாந்தி தான் எடுக்கிறது. அதை எடுத்துட்டு இதே மாதிரியே பெருமாளுக்கு திருமஞ்சனம் அல்லது மதுபர்க்கம் சமர்ப்பிக்கும் திருவாராதனத்துல, அதே மாதிரி பெருமாளுடைய திருமேனியையே அது தொடும், திருமேனியையே அது தொடக்கூடியது, அந்த ஸ்பர்ஷம் கிடைக்கிறதே அதுக்கு. அதே மாதிரி பெருமாளுக்கு மதுபர்க்கம் பஞ்சாமிர்தம் எல்லாமே அதுல பண்றோம். அதனால அது ரொம்ப விசேஷமா இருக்கு. லௌகிகமா நம்ம எவ்வளவோ ஆயுர்வேத வைத்தியங்கள்ல தேன் இல்லாத வைத்தியமே கிடையாது. ஆகையினால அதெல்லாம் உபயோகமா இருக்கு. அதனால வாந்தி சுத்தம் அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி கொள்றது சுத்தம் அப்படின்னாக்கா பட்டுப்பூச்சிய கொள்ளதான் அதனுடைய நூல் நன்னா வருது. அந்த நூல் தான் எம்பெருமானுக்கு பீதாம்பரதாரி அப்படின்னு பேர் வந்துச்சு. அந்த பட்டு வஸ்திரத்தை சாதிக்கிறான் பெருமாள், அதனாலதான் அவனுக்கு பீதாம்பரதாரின்னு திருநாமம். அதனால அந்த மாதிரி வசதியான பகவானுக்கு தேவையான வஸ்திரத்தை சமர்ப்பிக்கிறதுக்கே அந்த பட்டுப்பூச்சியான தன்னுடைய ஜீவனையே சமர்ப்பிச்சு. ஆகையினால இந்த ஆச்சாரியாள்கிட்ட இதை கேட்டுட்டாதான் இதனுடைய சூக்ஷ்மமான அர்த்தங்கள்லாம் தெரிய வரும். இல்லாத போனா சூக்ஷ்மமான அர்த்தங்கள் ஒண்ணுமே தெரிய வராம போயிடும். ஆகவே ஆச்சாரியாள்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கு எப்படி எல்லாம் இருக்கணும்? இந்த உபனிஷத்துக்கள்ல பாருங்க, சாந்தோக்கிய உபனிஷத்துல உபகோசல வித்யா, ஷோடசகலா பிரம்ம வித்யா, அதே மாதிரி சத்வித்யா, அது மாதிரி பஞ்சாக்னி வித்யா, அதே மாதிரி
எத்தனை வித்தியைகள் இருக்குது. சம்பர்க்க வித்யான்னு ஒண்ணு இருக்கு, வைஸ்வானர வித்தியன்னு ஒண்ணு இருக்கு. இவெல்லாம் ஞானத்தை இதுல அடையறதுல அவ எப்படி ஒரு தபஸ் பண்றா பாருங்க. ஆச்சாரியருடைய திருவடியில போய் விழறதுக்கு அவ சளைக்கிறதே கிடையாது. அவ வெக்கத்தை விட்டுடுவாவா. இதை எல்லாருக்கும் இப்படிலாம் என்ன பண்ணுவோம், இந்த வயசுல போய் நாம போய் அவரை போய் கேட்கறதா, எனக்கு எவ்வளவு ஞானம் இருக்கு, எத்தனை நம்ம ஈகோ பார்க்கிறோம். அதெல்லாம் கிடையாது இந்த மகர்ஷிகளுக்கு. இவாளுக்கெல்லாம் ஞானம் இருந்தா போறோம் அப்படின்னு விழுந்துருவாப்பா. இப்ப இந்த கதைகள்ல பாருங்க, உபகோசலன்னு ஒருத்தன், அவன் ரொம்ப வருஷம் ஆச்சாரியருக்கு சுசுரூஷ பண்றான். ஆச்சாரியர் சத்தியகாம ஜாபாலின்னு பேரு. பெரிய பிரம்ம வித்யானிஷ்டர் அவர். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் ஜபலா அப்படின்னு ஒருத்தி, அவருடைய பிள்ளை அவர். அவர் படிக்கணும்னு ஆசைப்படுறது. சின்ன பிள்ளை, சின்ன பிள்ளையா இருக்கிறதுனால பெரிய குரு அந்த ஆச்சாரியர்கிட்ட போய் சேவிக்கிறது. இந்த பையன் சேவிச்ச உடனே ஆச்சாரியர் கேட்கிற, அப்பா என்ன வேணும், வாசிக்க வந்திருக்கேன், உனக்கு வாசிக்கிறது சரி, நீ என்ன கோத்திரம் அப்படின்னு கேட்கிற. இந்த பையனுக்கு தெரியல. நான் எங்க அம்மாவை கேட்டேன். அம்மாவை போய் கேட்டாக்கா, ஐயோ பாவம், அவ சொல்ற, நான் சின்ன வயசுல எத்தனையோ பேருக்கு சுசுரூஷ பண்றேன், அதனால நீ யாருக்கு பிறந்தேன்னு எனக்கு தெரியல, ஜபலையினுடைய பிள்ளை, அதனால நீ சொல்லு இத போய் அப்படின்னுட்டு இந்த குழந்தைக்கு சொல்லி அனுப்புறா. இந்த குழந்தை நிறைய அங்க சிஷ்யாலாம் இருக்கா. அவ இதுல சேவிக்கிறது ஆச்சாரியரை. சேவிச்சுட்டு இத மாதிரி சொல்றது இந்த குழந்தை, இந்த மாதிரி எங்க அம்மாவை கேட்டேன், இப்படி சொல்றா எங்க தாயார், நான் ஜபலையினுடைய பிள்ளை, அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியுதுன்னு. பசங்க சிரிக்கிறா இதுல. ஆனால் ஆச்சாரியர் சொல்ற, நீ ஒரு பிராமணனுக்கு தான் பிள்ளையா பிறந்திருக்க, இல்லாத போனாக்க இப்படி உண்மையை நீ பேச மாட்ட, அதனால நீ சத்தியகாமன், ஜபலையினுடைய பிள்ளை நீ, ஜாபாலன், அதனால ஜாபாலின்னு உனக்கு பேரு. சத்தியகாம ஜாபாலியே போ, சமித்தை எடுத்துக்கோ, நான் உனக்கு உபதேசம் பண்றேன். என்ன அழகு குரு சிஷ்ய பாவம் அங்க. அதுக்கப்புறம் அந்த குரு கிட்ட உபதேசம் வாங்கிக்கிறது இந்த குழந்தை. அதுவும் நிறைய சுசுரூஷ, ரொம்ப நாள் சுசுரூஷ பண்ணி பசுமாடுகள்னா உபதேசம் பண்றது இந்த சத்தியகாம ஜாபாலிக்கு. அதன் பிறகு ஆச்சாரியர் உபதேசம் பண்ற ஷோடசகலா பிரம்ம வித்யா என்னட்டு இந்த இதுல சாந்தோக்கியோபரணத்துல பிரசித்தமான கதை இது. இதுல முக்கியம் என்ன அப்படின்னா, என்னைக்கும் உண்மையை பேசணும், இதுதான் நமக்கு ஸ்வரூபம். இந்த உண்மையை எப்படி, அதுவும் ஆச்சாரியர்கிட்ட, இங்கெல்லாம் சொல்றா பாருங்க, வைத்தியன் கிட்டையும் வக்கீல் கிட்டையும் பொய் சொல்லக்கூடாதுன்னு, ஆச்சாரியர்கிட்டையும் பொய் சொல்லக்கூடாது. ஆச்சாரியருடைய திருவுள்ளம் உகக்கிற மாதிரி உண்மையாகவே பேசினோம்னாக்க அந்த ஆச்சாரியர் பரமகிருபையோடு அனுகிரகிப்பார். அது மாதிரிதான் எனக்கு தெரியாதத, அது எனக்கு இது தெரியலையே அப்படின்னுட்டு ஆச்சாரியருடைய திருடைய வார்த்தை நம்ம விஞ்ஞாபிக்கணும். அப்படி விஞ்ஞாபிச்சாதான் சுவாமி அனுகிரகிப்பார். சுவாமியே சாதிச்சிருக்காரு காலக்ஷேபத்தப்போ, கௌரவம் பார்க்காதீங்கோ, உங்களுக்கு எது தெரியலையோ, ஒரு பதத்துக்கு அர்த்தம் தெரியாட்டா கூட கேட்டுருங்கோ, எல்லாத்துக்கும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்கோ, கௌரவம் எல்லாம் பார்க்காதீங்கோ அப்படின்னே சுவாமி அனுகிரகிச்சாகும். ஏன் அப்படின்னாக்கா, பசங்க தானே நம்மள தவறா மனுஷன்ருவாளோ அப்படின்லாம் மனசுல தோணலாம், தப்பா கேட்கிறமா கேள்வின்னுட்டு. ஆனா அத மாதிரி இல்லை, ஆச்சாரியர்கிட்ட உண்மையை பேசணும். உண்மையை பேசி அவர் என்ன நியமிக்கிறாரோ அந்த சுசுரூஷைய பண்ணணும். அப்படி பண்ணினாத்தான் இந்த நமக்கு ஞானம்ன்றது, அதுவும் தெல்ல தெளிவான ஞானம் நமக்கு கிடைக்கும். அதனால இந்த செவிச்செல்வம்ங்கிறது எப்படி கிடைக்கும், ஆச்சாரியர்கிட்ட பரம பக்தியோட இருக்கணும். ஆச்சாரியர் என்ன சாதிக்கிறாரோ அதை கேட்கணும். அவர் நியமனத்துக்கு அனுகுணமாகவே நாம இருந்துட்டு அவர் எப்போ நமக்கு உபதேசிப்பாரோ
அதுவரையும் நம்ம காத்துன்னு இருக்கணும். எவ்வளவு காலமானாலும் சரி, அதுதான் சரி, அவருடைய நியமனம் தான் சரி, அவர் திருவுள்ளம் தான் சரின்னு இந்த சத்தியகாம ஜாபாலி இருக்க. அது அந்த கதையில சோடசகலா பிரம்ம வித்யா விஷயமா வரைச்ச அது நமக்கு உணர்த்துகிறது. அதே மாதிரி உபகோசல வித்யை, உபகோசல வித்யை அப்படின்னுட்டு இன்னொரு வித்யை. இந்த வித்தியில பாருங்க, உபகோசலன் சின்ன பிள்ளை தான் வாசிக்கணும்னுட்டு இந்த சத்தியகாம ஜாபாலி இருக்காரு, அவர்கிட்ட போய் வாசிக்கிறதுக்கு போயிடுறான். அவரோ பாடமே சொல்றது இல்லை. ஓ, என் அக்னிக்கெல்லாம் சுசுரூஷ பண்ணு, தேவிகளோட இருக்கிறவ அக்னிகளுக்கு சுசுரூஷ பண்ணு. அக்னிகளுக்கு சுசுரூஷ பண்ற காரியம்தான் இந்த உபகோசலனுக்கு எப்பொழுதும் பண்ணிட்டு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் குருபத்னி அப்பா சாப்பிட வாயேன் அப்படிங்கிறார். சாப்பிடவான்னு கூப்பிடுறார். உடனே எனக்கு பசி இல்லை, எனக்கு சாப்பிட வேண்டாம் அப்படின்னுட்டு உபகோசலன் சொல்றான். உடனே அவ கேட்கிறா, ஏதாவது உடம்பு சரியில்லையா உனக்கு, வேண்டான்றியே அப்படின்றார். உடம்பு எனக்கு ஒண்ணும் இல்லை, இந்த உபாதிதான் என்ன படுத்துறது, எனக்கு ஞானமே ஒன்றும் கிடைக்கலையே, ஆச்சாரியர் எப்ப திருவள்ளுவர் முகப்பாரோ தெரியாதே, அதனால எனக்கு ஞானம் கிடைக்கலையே அப்படின்னுட்டு அவன் சொல்றான். இவன் என்ன பண்ற, அங்கெங்கோ இருக்க, இவ அதை கேட்கிறா. இவகிட்ட இவன் சொல்லிடுறான், வியாதித பரிபூர்ணோஸ்மி, வியாதியினால நான் பரிபூர்ணமா இருக்கேன். என்ன வியாதி, ஞான வேட்கை இருக்கு. அந்த ஞான வேட்கையானது எனக்கு தனியணும். அதுக்கு எப்ப ஆச்சாரியர் திருவுள்ள அனுகிரகிப்பேரோ தெரியாது, அதனால எனக்கு எப்ப கிடைக்குமோ தெரியாதுன்னுட்டு உபகோசலன் விஞ்ஞாபிக்கிறான். அவர் எங்கேயோ வெளில கிளம்புற அந்த சமயத்துல இவ தேவிகள் பேர் சொல்றார், அந்த குழந்தைக்கு ஏதாவது சொல்லக்கூடாதா, அப்படியே பார்த்துட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. ஒண்ணுமே சொல்லல. அதன் பிறகு இந்த அக்னிகள்ல இவனை பார்க்கறது, கார்கபத்திய அக்னி, ஆகமனிய அக்னி, தட்சிணாக்னி, இந்த 3 அக்னிகளும் பார்க்கறது. எவ்வளவு நமக்கு சுசுரூஷ பண்றான் இந்த குழந்தை, இவ்வளவு பண்றான். ஆனால் இவனுக்கு நாம அவரும் ஒன்னும் சொல்லல, நாமளாவது ஏதாவது சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை உபதேசிக்கிறது. அதற்கு அக்னி வித்யை அப்படின்னே பேர். இந்த அக்னி வித்யானது பிரம்ம வித்யைக்கு அங்கம். உபகோசல வித்யன்றது பிரம்ம வித்யை, அந்த வித்யைக்கு அங்கமா இருக்கு. அத இந்த அக்னி வித்தியை உபதேசிக்கிறது. இதை உபதேசிச்சுட்டு அதுக்கு என்ன பண்றதுங்க, கடைசியில தத்துவங்கள்லாம் சொல்லித்தருது, நிறைய விஷயங்கள் சொல்லித்தருது. பெருமாளுடைய சுரூபம் எப்படிப்பட்டது அப்படின்லாம் சொல்லி கொடுக்கறது. கம் கம் அப்படின்லாம் சொல்றது. க முதல் ககார், கவர்க பிரதமம். முதல் கம் அப்படின்னாக்க சுகம்னு அர்த்தம். அதே கம் அப்படின்னு 2வது ககாரம் போட்டோம்னு வச்சுக்கோங்க, ஆகாசம் அப்படின்னு அர்த்தம். முதல் ககாரம் சுகத்தை சொல்றது, 2வது ககாரம் ஆகாசத்தை சொல்றது. இவனுக்கு புரியல என்னது இது அப்படின்னு. உடனே அதுங்க சொல்லி கொடுக்கறதுங்க இந்த அக்னிகள். எதேவக்கம் ததேவக்கம், எதேவக்கம் ததேவக்கம் அப்படின்னு. எது ஆனந்தத்தோட பொருணதோ அதுதான் ஆகாசம். அதாவது ஆகாசம் எப்படி இருக்கும், வியாபிச்சு இருக்கிறது. அந்த மாதிரி எம்பெருமானுடைய கம், கம்னா சுகம், சுகம் இருக்கே ஆனந்தம், அது வியாபிச்சு இருக்குது. இவ்வளவுதான் ஆனந்தம், அளவிட்டே சொல்ல முடியாது பகவானுடைய ஆனந்தத்தை. அவ்வளவு ஆனந்தம் இருக்கு எம்பெருமானுக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. எல்லாம் சொல்லி கொடுத்துட்டே வந்துட்டாரு. என்ன பண்ணிட்டு தெரியுமோ இல்லையோ, ஆச்சாரியஸ்துதே கதிம் வக்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இவரு எங்களால் ஆனது இதெல்லாம் சொல்லி கொடுத்திருக்கோம். ஆனால் இதுல அச்சிராதி கத்திய சொல்லணும். இங்கேருந்து கிளம்பி மோட்சத்துக்கு போற வழி
அர்ச்சிராதி மார்க்கம் அப்படின்னு சொல்றோம். தேவயானம் அர்ச்சிராதி மார்க்கம் அப்படின்னு பேரு. அதை மாத்திரம் அது பிரதானம் இல்லையா, இங்க இருந்து போற வழியாச்சு. எல்லா வித்தியைக்கும் அது பொதுவான மார்க்கம் அது. அதனால அதை நாங்க எப்படி சொல்றது? ஆச்சாரியஸ்து தே கதிம் பக்தா, தே ஆச்சாரியா, உனக்கு ஆச்சாரியரே கதியை சொல்லுவார், உபதேசிப்பார் அப்படின்னு சொல்லிடுறதுங்கோ இந்த அக்னிகள். ஏன் சரி உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல சாயங்காலம் ஆச்சாரியர் வர வந்து பார்த்தாக்கா இவனுடைய முகத்துல ஒரு பிரகாசம் தெரியுது. அவன் பார்த்து இவருக்கு ஆச்சாரியருக்கு ஆச்சரியம், என்னப்பா ரொம்ப பிரகாசமா மூஞ்சி இருக்கே, ஏதோ வித்தியெல்லாம் நீ வந்து கத்துன்ற போல இருக்கே அப்படின்னு கேட்கிறாரு. யார் சொன்னா, என்ன தெரிஞ்சுட்ட அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு உபகோசனம் சொல்றான், இந்த அக்னிகள் தான் எனக்கு இதெல்லாம் உபதேசிச்சது. என்னென்ன உபதேசிச்சதோ அதை எல்லாத்தையும் உபகோசனம் விஞ்ஞாபிக்கிறான் தன்னுடைய ஆச்சாரியருடைய வார்த்தை. உடனே ஆச்சாரியர் சொல்ற, அவைகள்லாம் குறைவாதான் சொல்றக்கு, உனக்கு என்ன சொல்லணுமோ அதெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சு அற்புதமா உபதேசிக்கிறேன். திருக்கல்யாண குணங்களோட கூடினது. கண்ணுல அக்ஷி மண்டலம் இருக்கு பாருங்க, அதுக்குள்ள இருக்கிற புருஷன் தான் இந்த பரமாத்மா. இவனுக்கு நிறைய திருக்கல்யாண குணங்கள் இருக்கு. அப்படின்னா உபதேசிச்சு அற்புதமான ஒரு விஷயத்த சொல்ற. என்ன விஷயம்னா அர்ச்சிராதி மார்க்கத்தை சொல்ற. சொல்லிட்டு ஒண்ணு சொல்ற, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, இந்த பிரம்ம வித்தியை ஒருத்தன் அனுஷ்டிச்சான்னு வச்சுக்கோ, அவனுக்கு ஏன்னா எல்லாருக்குமே ஜாத்தஸ்திக திரவ முக்திகு தானே, பிறந்தவனுக்கு இறப்பு நிச்சயம் தானே. அவன் போயிடுவான். போயிட்டாக்கா அவனுடைய குடும்பத்தவர்கள் அவனுக்கு இந்த மாதிரி கிருத் சம்ஸ்காரம் பண்ணணும். அந்த சம்ஸ்காரத்தை பண்ணினாலும் சரி பண்ணாட்டாலும் சரி அவனுக்கு மோட்சம் நிச்சயம்னு சொல்றேன். என்ன அழகான விஷயம் பார்த்துக்கோங்க. இது நாமெல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம், நம்ம கைங்கரியம் பண்ணினாதான் மோட்சத்துக்கு போனவா அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் அவர் அப்படி சொல்லல. இந்த கைங்கரியம் பண்ணினான்னு பண்ணாட்டாலும் என்ன, இவனுக்கு முக்தி நிச்சயம். அப்படியானாக்க இதுக்கு என்ன காரணம்? நம்மெல்லாம் பண்றோமே, நாமெல்லாம் ஏன் பண்ணிட்டு இருக்கோம்? எங்க தகப்பனார் பண்ண, எங்க தாயார் பண்ண வச்சா அவளுக்கு நாங்க கைங்கரியம் பண்ணோம். எதுக்கு பண்ணணும் அது அப்படின்னாக்க, அங்க குமார வரதேசியன் அதிகமான சாராவளி வியாக்கியானத்துல சாதிக்கிறார். என்ன அப்படின்னா, நான் பண்ணலேன்னு நினைச்சுக்கோங்க, நான் கைங்கரியம் பண்ணலேன்னாக்க எனக்கு பாபம் வந்துடும். எனக்கு பாபம் வந்துடும். அந்த பாபம் வரக்கூடாது. என் சந்ததிகள்லாம் நல்லா இருக்க வேண்டாமா? இந்த லோகத்துல இருக்கிற பரியந்தம் நம்மளுடைய நாமளும் நல்லா இருக்கணும். இருக்கிற பரியந்தம் நம்ம சந்ததிகளும் நல்லா இருக்கணும். யாராவது தன் குழந்தைக்கு கெடுதல் வரும்னு நினைப்பானா? இந்த லோகத்துல நிறைய காரியங்கள் நாம பண்றோம். இந்த பண்ற காரியங்கள்லாம் சபலமா ஆகாததெல்லாம் பித்ருக்களுடைய அனுகிரகம் இருந்தாதான் வரும். எத்தனையோ கர்மாக்கள் நாம் அனுஷ்டிக்கிறோம், ஆனா எல்லாமே சிரத்தையாதான் பண்றோம். ஆனால் இந்த பித்ரு கைங்கரியங்கள் பண்ற பாருங்க, அதுக்குதான் சிராத்தம் அப்படின்னு பேரு. அது யோகரூடமா அமைஞ்சு போயிடுத்து. எழுதிரி பெயர் காரணப்பெயர் ரெண்டும் ஒன்னா சேர்ந்து சிராத்தம் அப்படின்னு அதுக்கு வந்துட்டு பேரு. எல்லாமே சிரத்தையா பண்ணா கூட பித்ரு கைங்கரியத்துக்கு தான் சிராத்தம் பேரு. அதுல ஒரு லோகம் கூட வரக்கூடாது. அந்த பித்திருக்கள் எவ்வளவு சந்தோஷப்படுவாளோ, எப்படி திருப்திப்படுவாளோ அத மாதிரி கொடுக்கணும். அவன் பரம சந்தோஷத்தோட அக்ஷதை போட்டுட்டு போகணும் நமக்கு. ஆகையினால இது அந்த இடத்துல விஷயம் சொல்றாரு, நாம கர்மாவை கைங்கரியம் பண்ணினாலும் சரி பண்ணாட்டாலும் சரி அந்த பரமபதித்தவனுக்கு மோட்சம் நிச்சயம் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார் உபகோசர வித்தியில ஆச்சாரியர் இவனுக்கு. இதே மாதிரியாக பஞ்சாக்னி வித்தியைன்னு ஒரு வித்தியை உங்களுக்குலாம் எல்லாம் தெரியும். தத்துவமசி சதைவ சௌமியர் மக்கள் ஆசீத் ஏக்கமேவாத்விதீயம் அயம் ஆத்மா பிரம்ம, இது மாதிரி மகா வாக்கியம்லாம் என்னென்னோ சொல்லுவாவா எல்லாரும். நமக்கு அந்த மகா வாக்கியம்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம சித்தாந்தம் அற்புதமானது. அதுல ஸ்வேதகேதுன்றவனுக்கு அவனுடைய அப்பா உத்தாளகரை உபதேசிக்கிறார் எல்லாம்.
இது 6வது பிரபாடகத்துல வருது. ஆனால் அதுக்கு முன்னாடி 5வது பிரபாடகம். இந்த ஸ்வேதகேது என்ன பண்றான், பாஞ்சால தேசத்துக்கு போறான். அங்க ராஜாவுடைய ஒரு பந்து பிரவாகனன்னு பேரு. அந்த பிரவாகனன் என்ன பண்றான், இவன் போன முன்ன விசாரிக்கணும் ராஜாவுடைய பந்து, அப்பா உங்க தகப்பனார் உனக்கு பாடம்லாம் சொல்லி கொடுத்தேரா, எல்லாம் உனக்கு உபதேசம் பண்ணேரா அப்படின்னு கேட்கணும். எல்லாம் உபதேசம் பண்ணிட்டேன் அப்படின்னு பையன் சொல்றான். அப்படியா அப்படின்னு ஒரு 5 கேள்வி கேட்கிறான் அவன். 5 கேள்வி. இங்கேருந்து இங்க போறானே அந்த வழி தெரியுமா, அதாவது சொர்க்கலோகத்துக்கு போறான் ஒருத்தன், அது தெரியுமா, அழகா கேட்கிறான். இங்கேருந்து போயிட்டு திரும்பி இந்த ஜென்மாவடைய நாம் பாருங்க அதை பரியந்தம் கேட்கறான். இங்கேருந்து ஒருத்தன் தியாகம் பண்ணினான், அதனால சொர்க்க பலனை அனுபவிக்கணும், அதுக்கோசரம் அவன் இங்க போறான், இப்படி போற வழி தெரியுமா, போயிட்டு அவன் எப்படி எப்படி எல்லாம் மாறலாம். 5 அக்னிகளை அங்க அழகா சொல்லி கொடுக்கிறது இந்த பஞ்சாக்னி வித்தியை. 5 அக்னிகள். சொர்க்கலோகம் முதல் அக்னி, 2வது மேகம், 3வது பிருத்திவி, 4வது புருஷன், 5வது ஸ்திரீ. இப்படி பஞ்சாக்னி வித்தியை சொல்றது. இத கேள்வி எல்லாம் கேட்கிறான் பிரவாகனன் இந்த ஸ்வேதகேது கிட்ட. இப்படி போற வழி என்ன, வர்ற வழி என்ன, அத மாதிரி அச்சிராஜ் மார்க்கம் எப்படி, தேவயானம் அப்படின்னு சொல்றோம், மோட்சத்துக்கு போற வழி, அதே மாதிரி சொர்க்கத்துக்கு போற வழி, இது 2த்துக்கும் பேதம் தெரியுமா உனக்கு? எந்த ஜீவன்கள் எந்த லோகத்துக்கும் போகாம இங்கேயே சுத்தின்னு இருக்கும் நித்திய சம்சாரிகளாக அப்படின்னா ஒரு 5 கேள்வி கேட்டான். 5 கேள்விக்கும் இவன் என்ன சொல்றான், எனக்கு தெரியல எனக்கு தெரியல எனக்கு தெரியலன்னு சொல்றான். பின்னது உங்க அப்பா என்னவோ எல்லாம் உபதேசம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ற, ஆனா ஒண்ணுமே உபதேசிக்கலையே அப்படின்னு துச்சமா பேசிடுறோம். உடனே உனக்கு மனசே கேட்கல. அப்பா கிட்ட வந்துட்டு இவன் சொல்றான், நீ எனக்கு எல்லாம் உபதேசம் பண்ணியிருந்தால சொன்னேன், நானும் அதை சந்தோஷப்பட்டதுனால போனேன், கடைசியில பார்த்தாக்கா அந்த பிரவாகனன் இதை மாதிரி கேள்வி கேட்டுட்டான், எனக்கு எதுவுமே தெரியல, போய் தானே சொன்னேன் அப்படின்னு அப்பாவை பார்த்து பிள்ளை கேட்கணும். அதற்கு அப்பா சொல்ற, இங்க பாரு, எனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா உனக்கு நான் சொல்லாம இருப்பேன். இவனுக்கு 24 வயசுலதான் அவர் உபதேசம் பண்ணிருக்காரு அப்படின்னா அவருக்கு குறைஞ்சபட்சம் 50 வயசு இருக்கும் இல்லையா? அந்த வயசுல அவர் சொல்ற, எனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னாக்கா நான் உனக்கு சொல்லாம இருப்பேன், எனக்கே தெரியாது அப்படின்னு நேர கிளம்பி அந்த பாஞ்சால தேசத்துக்கு இவர் போயிடுறாரு. அப்போ இந்த ராஜா உடனே எழுந்துக்கிறான், பெரிய மகாராஜா வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு, வேணுண்டு உமக்கு அர்க்கியம் சமர்ப்பிக்கிறேன், பாத்தியம் சமர்ப்பிக்கிறேன், இதோ இங்க ரிஸ்ட்ரிக்குகள்லாம் இருக்கா, இவாளுக்கெல்லாம் என்ன தட்சணையை நான் சமர்ப்பிப்பேனோ அதெல்லாம் உமக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னுட்டு ராஜா பிரவாகனன் சொல்றான். உடனே இவர் சொல்ற, அந்த பணத்தை வச்சு நான் என்ன பண்றது, கேமரா வித்தேனே, இந்த பணத்தால எனக்கு என்ன வரப்போகுது, வேற என்ன வேணும், என் பிள்ளை கிட்ட ஏதோ கேள்விதான் கேட்டையாமே, அதுக்கு எனக்கு பதில் சொல்லிக்கூட. அப்படியா, சரி சொல்லித்தரேன், ஆனா ஒண்ணும் எல்லாம் பிராமணால் தான் உபதேசம் பண்ணிட்டு இருக்க, இந்த வித்தியை மாத்திரம் ஒரு ராஜா சொன்னதா இருக்கட்டும், ராஜா சொன்னதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு க்ஷத்திரியன் சொன்னதா இருக்கட்டும் சொல்லிட்டு இத உபதேசிக்கிறான் பிரவாகனன் புத்தாளகருக்கு. எல்லா விஷயத்தையும் தீர ஆரோக்கியம் சொல்லி கொடுக்கிறான். 5 அக்னிகளை சொல்லி, அந்த 5 அக்னிகள்ல எது ஆகுதி ஹவிஷ் சொல்லணும் இல்லையோ, எது ஹவிஷா இருக்கு அப்படிங்கிறத பத்திலாம் அழகா உபதேசம் பண்ணிடுறான் ராஜா. அது அத்தனையும் ஆனந்தமா கேட்டுக்கிறாரு. இதுல பாருங்க, நான் ரிஷி, இவெல்லாம் பெரிய பிரம்மத்துக்கள், பெரிய பிரம்மத்தான ரிஷி, இவரே எனக்கு தெரியல அப்படின்னுட்டு
அந்த ஞானம் கிடைச்சா போறோம்னு ஓடி வர. அவருடைய திருநட்சத்திரம் என்ன? ஏன்னா பிள்ளைக்கு 24 வயசு நாங்க உபநிஷத்து சொல்றது. 12 வயசுல குரு கிட்ட அனுப்புறாருப்பா. அவன் 24 வயசுல திரும்பி வரான், திமிரு பிடிச்சு வரான், எல்லாம் அறிஞ்சுட்டா மாதிரி வரான். உடனே அவர் கேட்கிறார், எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டியா? எல்லாம் தெரியும். உடனே எதை தெரிஞ்சுட்டாக்கா எதை தெரியாட்டாலும் தெரிஞ்சுட்டதா ஆயிடுமோ, எது தெரியலேன்னாக்கா எதை தெரிஞ்சின்றாலும் தெரிஞ்சின்றதா ஆகாதோ அது என்னது? சமாதேசம் அப்ராட்சியா ஏனாஸ்ருதம் சுதம் போதினா கேள்வி கேட்கிறார். அப்பா பிள்ளைய பார்த்து கேட்கிறார். அங்க ஏக விஜானியான சர்வ விஜான பிரதிஜை அப்படின்னு அதுக்கு பேரு. பிரம்மத்தை அறிந்து கொண்டால் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அனைத்து வஸ்துக்களையும் அறிஞ்சு கொண்டுள்ளலாம். அதுக்கு உதாரணம் ஒரு மண்கட்டி, மண். அந்த மண் கட்டியை நம்ம தெரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, அதனுடைய சுரூபத்தை தெரிஞ்சுட்டா அந்த மண்ணால வரக்கூடிய பானை, மூடி, மடக்கு, அகல், சட்டி, சால் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ? ஏன்னா அது காரணத்தை தெரிஞ்சுட்டா காரியம் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுட்டுள்ளோம். இதை கேட்கிறார் அவன், அவனுக்கு தெரியல. அதுக்கப்புறம் அவனுக்கு உபதேசிக்கிறார். 24 வயசுக்கு அப்புறம் உபதேசிக்கிறார். அப்படியானா இவருக்கு எவ்வளவு எழுதிருப்போம்? ஆனால் இவர் வயசை கணிசிக்கல, எந்த ஜாத்தியும் கணிசிக்கல, அவன் யாரு நான் யாரு எதுவும் கணிசிக்கல. இவருக்கு வேண்டியது என்ன? ஞானம். அந்த ஞான வேட்கை அது ஒண்டிதான். அதுக்கோசரம் எதவானாலும் பண்றதுக்கு சித்தமா இருந்தார். அவர் போய் கையை கூப்பிண்டு பிரார்த்திக்கிறார். கையை கூப்பிண்டு பிரார்த்தித்த இவருக்கு எல்லாத்தையும் உபதேசிக்கிறான் பிரவாகன், உத்தாலகர், கௌதமர், ஆருணி அப்படின்னா இவருக்கு பேரு. அதனால அப்படிப்பட்டவருக்கு இது பண்றான். நேற்று பாசுரம் வையத்து வாழ்வீர்கள், அதுல உய்யுமாறெண்ணி உகந்து அப்படின்னு கடைசியில சொல்றோம். உய்யுமாறெண்ணி உகந்தேரோ ரெம்பாவாய். உய்யுமாறு உஜ்ஜீவிக்குமாறு அப்படின்னு அர்த்தம். அல்லது உய்யும் ஆறு அப்படின்னு பிரிச்சுக்கணும்னு வியாக்கியானங்கள் சொல்றது. உய்யும் ஆறு என்னது? ஆறு ஆறுன்னா சரணாகதின்னு அர்த்தம். உபலட்சணம் பிரம்ம வித்யை அப்படின்னு அர்த்தம். ஆறுன்றது 6 அங்கங்களோட கூடினது சரணாகதி இல்லையா? அந்த சரணாகதி அங்க சொல்றதுக்குன்னு அர்த்தம். உய்யும் ஆறு. அல்லது இன்னும் எத்தனை ஆறு இருக்கு? உபாதேயங்களான 6 திருக்கச்சி நம்பிகள் தேவப்பெருமாள் கிட்ட எம்பெருமானார் கேட்டதாக அகமேவ பரம் தத்துவம் தர்சனம் பேத ஏவச்ச உபாயஸ்து பிரபத்தியா அப்படின்லாம் சொல்றோம்னு அது. அந்த 6 விஷயங்களையும் 6 வார்த்தைகள், இந்த 6 வார்த்தைகளையும் உய்யுமாறு எண்ணி, உய்யுமாறு எண்ணி, இதுதான் உய்யும் 6. எம்பெருமானாரே, எம்பெருமானாருக்கு கிடைக்காத பாக்கியம் திருக்கச்சி நம்பிகளுக்கு கிடைச்சது. திருக்கச்சி நம்பிகள் திருவாளவட்ட கைங்கரியம் நின்றிருப்ப, அந்த சமயத்துல தேவப்பெருமாளோட அவர் பேசின்னு இருப்ப, அந்த பேசுற இறங்கியோ அந்த சம்பாஷணம் கிடைக்குமா? சாட்சாத் எம்பெருமான் அந்த எம்பெருமான் கிட்ட பேசுற இவர் அதுல இவர் கேள்வி கேட்டு அனுப்புறார். 6 கேள்விக்கும் பதில் சொல்லி அனுப்புகிற பெருமாள். அந்த விஷயத்த அடுத்த நாள் எம்பெருமானார்கிட்ட விஞ்ஞானத்தில் திருக்கச்சி நம்பிகள். அப்படிப்பட்ட எம்பெருமானார் கேட்டுண்ட 6 வார்த்தைகள் அதை உய்யுமாறு. ஏன்னாக்கா தமையன் ஆண்டாள் நாச்சியாருக்கு தமையன், எம்பெருமானாருக்கு தங்கதானாவோ, பெரும்பூதூர் மாவனுக்கு பெண்ணானால் தான் சொல்றோம். அப்படிப்பட்டவுடன் யோகோ அவளுக்கு தெரியாதா நடக்க போறதெல்லாம்? பூமாதேவியாச்சு. அதனால அவ இத மாதிரி ஆனந்தமா சொல்றா. இதுதான் வேதமனைத்துக்கும் வித்தாகும் திருப்பாவை. வேதமனைத்துக்கும் வித்தாக இருக்கக்கூடிய திருப்பாவையானது உய்யுமாறு எண்ணி உகந்து அப்படின்னு சொல்றது. உகந்து அப்படின்னா சாதாரணமா சந்தோஷம், அப்படி அர்த்தம் லௌகிகாலுக்கு. அதே வேதாந்த திருஷ்டியா எப்பேற்பட்ட உகந்து? பரமானந்தம், எம்பெருமானுடைய திவ்யமான ஆனந்த ஸ்வரூபத்தை அடைந்து நாம ஆனந்தமா அனுபவிக்கணும் ஜீவனத்தை.
சேஷாயுஷ்யபி சேஷி தம்பதியா தீக்ஷா உதீக்ஷாமஹே அப்படின்னு சாதிச்சார். என்னுடைய மீறி இருக்கிற ஆயுசுல கூட எம்பெருமானுடைய தயை வருமா? இது யாருக்கு சேர்ந்து வரும்? ஆச்சாரியர் மூலமா தான் வரணும். அந்த ஆச்சாரியர் தான் உய்யும் ஆரையும் உபதேசிப்பார். அது மட்டுமா, சரணாகதியையும் பண்ணி வைப்பார். 6 அங்கங்களோட கூடின சரணாகதியையும் அனுஷ்டிச்சு வச்சு பரம ஆனந்தமான எம்பெருமானுடைய திவ்யாத்ம ஸ்வரூபத்தை அடைந்து திவ்யானந்த தாமத்துல திவ்யானந்தங்களை திவ்ய கல்யாண குணங்களை எல்லாத்தையும் அனுபவிக்கும்படியாக ஆச்சாரியர் தான் பண்ற. அவர் தான் அனுகிரகிக்கிறார். அதான் முன்னாடியே சொன்னோம், தீர்க்கபந்து தேசிகன் ஞாச விம்சதியில தீர்க்கபந்தும் தயாளும்னு சாட்ச. எப்பேற்பட்ட தயை, கருணையே வடிவானவர் அவர்களோ ஆச்சாரியன்றவர். அதனால தீர்க்க பந்துவ இருக்க யாருமே சரி, நம்ம சைவேஷ்ணவ சம்பிரதாயத்துல ஆச்சாரிய பிரதிபத்தி இல்லாதவளை பார்க்கவே முடியாது. ஏன்னா அவளுக்கு யாரு ஆச்சாரியாளோ அவகிட்ட பரம பிரதிபத்தியோட தெய்வ பிரதிபத்தியோட தான் இருக்கும். ஆச்சாரியர் என்ன சாதிக்கிறாரோ அதுதான் நமக்கு பரமோத்தேஷ்யம், அதுதான் நமக்கு முக்கியம். அவர் எதை உபதேசிச்சாலும் அது சரியானது. அது ஆகையினால இந்த மாதிரியாக வேத கதைகள் எவ்வளவு இருக்கு. ஜானஸ்ருதி ஒரு மகாராஜா, பெரிய கர்மட்டன், நிறைய கர்மாவை பண்ணான். ஆனாலும் அவனுக்கு பிரம்ம வித்தியை இல்லை அவனுக்கு. அதனால இந்திரனுக்கும் அக்னிக்கும் ரொம்ப கஷ்டம் வந்துருச்சு. 2 பேரும் என்ன பண்றா, 2 ராஜஹம்சங்களா எடுத்துக்கிறா ரூபத்தை. அழகா ஆகாசுல பறந்து வரா. இவனோ உப்பரிகையில படுத்துன்னு இருக்கான். இவன் மகா கர்மடனோ அது மாத்திரம் நிறைய தான தர்மங்கள் பண்ணவன். இவனுடைய தேஜஸ் வியாபிச்சு இருக்குது. அப்போ ஒரு ராஜஹம்சம் சொல்லிட்டு, அங்க போகாதே போகாதே பல்லாட்ச பல்லாட்ச அப்படின்னு போட்டு, அங்க போகாதே போகாதே, ஏன் போகக்கூடாது அப்படின்னு கேட்கறது அக்னி ராஜஹம்சம். இந்திர ராஜஹம்சம் சொல்றது, ஐயோ அந்த ஜானஸ்பதியினுடைய தேஜஸ் உன்னை எரிச்சிட போறது அப்படின்னுட்டு. ஏன் என்ன பெரிய இது அப்படின்னு அக்னி கேட்கறது. இல்ல இவன் நிறைய யாகம் பண்ணுவேன், அது பண்ணுவேன், இது பண்ணுவேன்னா உடனே இந்திரன் கேட்கறது, இந்திர ராஜஹம்சன் கேட்கறது, இவன் என்ன பெரிய ரைக்வரன்னா, அதார் ரைக்வர் அப்படின்னுட்டு அக்னி ராஜஹம்சன் கேட்கறது. அதுக்கு இந்திர ராஜஹம்சன் சொல்லச்சே, இந்த லோகத்துல யார் யார் என்ன ஞானத்தை அறிந்து கொண்டிருக்கிறார்களோ அதுல ஏகதேசம் அவர் அறிஞ்சின்றதுல ஏகதேசம் தான் எல்லாரும் தெரிஞ்சுட்டு இருக்கார். அதாவது அவர்தான் சர்வஜர், பெரிய ஞானி. அந்த ஞானி என்ன தெரிஞ்சுட்டு இருக்கிறாரோ அதுல ஒரு அம்சம் கூட நம்ம தெரிஞ்சுக்கல. அப்படிப்பட்ட வசந்தவர் ரைக்வர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பறவைகளும் போயிட்டு இருக்கோம். இவன் கஷ்டப்பட்டு போயிட்டான். ஐயோ இந்த மாதிரி சுச்சமா பேசிடுத்தே நம்மள அப்படின்னு உடனே தன்னுடைய ஒற்றர்களை அனுப்பிச்சு அந்த ரைக்வர் யாரு எங்கெங்கயோ தேடி பார்த்தா கடைசியில உடம்பெல்லாம் சொறி பிடிச்சு ஒரு மரத்து அந்த சக்கரம் இருக்கு பாருங்க, வண்டி சக்கரம், அந்த வண்டியினுடைய கீழே தொங்கின்னு உட்காந்துட்டு இருக்காரு. அவரை பார்த்த இப்ப சொல்றார். உடனே தன்னுடைய எல்லா ஐஸ்வர்யங்களையும் கொண்டு போய் சமர்ப்பிக்கிறான். அவர் அனாசிரமியா இருக்கார். அதாவது விரதம் அனுஷ்டிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கல. அந்த சமயத்துல சேவிக்கிறான். இதை வச்சு நீ என்ன பண்ண போறேன், எடுத்துன்னு போ, ஆஜஹாரியமா சூத்ர அப்படின்னு சொல்லிடுறாரு அவர். அவன் திருப்பி ஓடிடுறான். திருப்பி போய் எல்லா இடத்துல தன்னுடைய ராஜகுமாரி, தன்னுடைய கன்னிகை, அவனையும் சமர்ப்பிச்சுடுறான். அதுக்கப்புறம் இவர் உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஒரு ஆச்சாரியர்களுடைய கருணை நம்ம பேர்ல வராதா? செவிச்செல்வம், ஒரு ஞானத்தை உபதேசத்தை வாங்கிக்க மாட்டோமா? அந்த ஞானத்துக்கோசரம் நம்ம என்னதான் பண்ணக்கூடாது அப்படின்னு இவெல்லாம் இருக்கா பாருங்க. எத்தனை வித்தியைகள், எல்லா வித்தியைகள்லையும் சிஷ்யர்களா இருக்கிறவா அத்தனை பேருமே ஒரு ஆச்சாரியருடைய திருவடிவாரத்துல எப்படி சுசுரூஷ பண்றா, எப்படி ஆச்சாரியர் அனுகிரகிக்கிற, எப்படி எல்லாம் பரீட்சை பண்ற அப்படிங்கிறது தான் இத்தனை கதைகளுடைய சாரமாக இருக்கு. செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம்
செல்வத்தில் எல்லாம் தலை அப்படிங்கிறது திருக்குறள். அதாவது எத்தனையோ ஐஸ்வர்யம் இருக்கலாம், காதால் கேட்கிற செல்வம் இருக்கு பாருங்க, அதுதான் வசந்த செல்வம். அதனாலதான் வேதத்துக்கு ஸ்ருதி அப்படின்னு பேரு. அந்த ஸ்ருதி சித்தமான பிரம்ம வித்தியைகள், ஞானங்கள், வேதோகிலோ தர்ம மூலம் அப்படிங்கிறார் கௌதமர். அதனால வேதத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்தையுமே நம்ம ஆச்சாரியால் நமக்கு உபதேசிக்கிறார். அப்படிப்பட்ட ஞானத்தை வாங்கிக்கிறதுக்கு ஆச்சாரியர்கிட்ட எவ்வளவு பக்தியோட பிரதிபத்தியோட சுசுரூஷெல்லாம் பண்ணி அவருடைய திருவுள்ளம் எப்ப உகக்குமோ அப்படின்னு காத்திருந்து எல்லாத்தையும் நாம அடையணும். இதுதான் வேத கதைகளுடைய சாரமா இருக்குது. அதனால நாம எல்லாரும் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி உகந்த ஆச்சாரியர்களுடைய திருவடி வாரத்துல பரம பக்தியோட சுசுரூஷ பண்ணி அனைத்து ஞானத்தையும் நாம் அடைவோம். தோஷங்கள்லாம் இருந்ததுன்னு க்ஷமித்தருளுமாறு பிரார்த்திச்சு கொண்டு முடிச்சுக்கிறேன் அடியேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ. அடியேன்.